ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் உள்ள தொழில்துறை நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 19,900 ரூபாய் வரையும் தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2022. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 3 மந்த்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு ஃப்ரீயாகவும், அதே 12 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா 2 மந்த்துக்கு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடான HUNT10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான பேட்ச் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவரி சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க அன்அகாடமி. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2022. ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/2/2022. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இந்த 3 விதமான பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு 19,900லேருந்து 63,200 ரூபா வரையும் தராங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 25,500 81,500 ரூபா வரையும் தராங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 ரூபா வரையும் தராங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்க்கு பொறுத்தவரையும் 12th படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் அக்கௌண்டன்சியில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 12th அதில் வந்து அக்கௌண்டன்சியே ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங் நாலேஜ் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் தான். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்கன்னா SNP டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால ஓபிசியில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா BC, MBC, BCM. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓபிசியில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையும் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமில் வந்து 2 பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆன்லைனில் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2022. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. SC, ST, PWD உமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா CSIR எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. பாக்கி இருக்க அனைத்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் 500 ரூபா பே பண்ணணும். எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்ச அப்புறம் எப்படி ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்ச அப்புறம் ஸோ ஃபைனலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் உங்கள் சைனை போட்டுருங்க. ஸோ இதோட வேற என்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதில் ஃபைனலாக ஜெனரேட் ஆகிருக்கும்ல ரெசிப்ட், ஸோ அதையும் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிருங்க. அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அந்த ரெசிப்ட் மேலே ஒட்டிட்டு உங்கள் சைனை போடுங்க. சைன் எப்படி இருக்கணும்னா, பாதி சைன் வந்து ஃபோட்டோ மேலே இருக்கணும், பாதி சைன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். ஸோ அது மாதிரி சைன் போட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவர் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/2/2022. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பற்றின எல்லா தகவலுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.